ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகனார்களை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் பூத ஜோதிடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். அதாவது கோடிகள் யாருக்கு கோடிகள் கிடைக்கும். தினமும் கோடிகள் ஒருத்தர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. சரியா நேர்களே? அந்த யோகம் குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக தினமும் அமையுது. அதை பஞ்சாங்கத்தில் நம்ம பார்க்கலாம், கணக்கு பண்ணலாம், சொல்லலாம். கிரக அமைப்பின்படி, சந்திரனுடைய அமைப்பின்படி, தாரா பலன்களின்படி, நட்சத்திர குரு பலத்தின்படி நம்ம சொல்லலாம். குரு பலம் ரொம்ப முக்கியம். எந்த ராசியில் நட்சத்திரத்துக்கு குரு பலம் அதிகமாக இருக்கோ குறிப்பிட்ட நாளில் அந்த ராசிக்கு கண்டிப்பாக கோடி பலம் கிடைக்கும். ஏன்னா குரு தான் தனகாரகன். கோடிகளை கொடுக்குறவர் அவர் தான். கோடிகளோ லட்சமோ ஆயிரமோ அதை கொடுக்குற தகுதி படைத்த ஒரு கிரகம் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தினந்தோறும் சில நட்சத்திரத்துக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு, அந்த யோகத்தை கொடுக்குறாரு. அந்த யோகம் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வருகிறது அதை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ பதிவு போடுறேன். ஷார்ட் வீடியோவை தான் போகிறேன். சின்ன வீடியோ தான், ரத்தன சுருக்கமாக தான் சொல்கிறேன். மற்ற வீடியோ கிரக பயிற்சி பலன்கள் எல்லாம் வேறு. இது ஒரு நாள் திருநாள். அந்த திருநாள் யாருக்கு கோடிகளாக குவிய போகுது அதை பற்றி தான் பேச போகிறேன் நேர்களே. 18/4/2024 சித்திரை 5 வியாழக்கிழமை, மக நட்சத்திரம். நாலு முழுக்க மக நட்சத்திரம் தான். காலையில் ஏழைகாலுக்கு ஆரம்பிச்சிருது. ஏழைகால் வரைக்கும் ஆயிலம் இருக்குது. அதுக்கு பின்னாடி மக நட்சத்திரம் தான். திதி தசமி, வளர்பிறை தசமி திதி 5:53 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஏப்ரல் 18ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல் சந்திர பலன்கள் 5 விதமாக பலன் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ராசி பலன்களை தின பலன்களை 5 விதமாக பிரித்து சொல்கிறேன். ராசிக்கும் சொல்கிறேன், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் சொல்கிறோம். சரி, இப்போ சந்திர பலன்கள் உள்ள ராசிகள். ராசிக்கு சந்திர பலம் இருக்குன்னா ராசி நல்லா வலுவடைதுன்னு அர்த்தம். ராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கும். மகரம், கன்னி, கடகம், துலாம், இந்த 4 ராசிக்குமே ராசி பலன் இருக்குது, சந்திர பலன் இருக்குது. இருந்த போதிலும் மகரத்துக்கு அஷ்டம ஆரம்பிக்கிறது. மதியத்துக்கு மேலே அஷ்டமம் ஆரம்பிக்குது. அஷ்டமம்னு என்ன, சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு மகர ராசிக்கு. அதனால் கவனமாக இருக்கணும். அதுவும் மற்றபடி ஓரளவு நல்லாயிருக்கும். மகரம், கன்னி, கடகம், துலாம். ஓகே, இந்த 4 ராசிக்குமே சந்திரனுடைய பலன்கள் இருக்குது. சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு இருக்குது. தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஈவினிங் மேலே பூராட நட்சத்திரத்துக்கு வருது. ஸோ தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமத்தை சந்திக்குது. ஓகே, கவனமாக இருக்கணும். எதுவும் புதுசாக அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் எதுவும் போடக்கூடாது. அப்படி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு செய்யுங்க. எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா பெரியவங்ககிட்ட, அக்கம் பக்கத்தில் ஜோசியர் யார்கிட்டையும் கேட்டுக்கோங்க. முக்கியமான காரியத்தை தள்ளி போடணும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து தாரா பலம் எப்படி இருக்குது. இந்த வீடியோ பதிவில் நான் 7 ராசிக்கு பலன் சொல்கிறேன். தனுசு, மகரம், கன்னி, மீனம், மிதுனம், கடகம், துலாம், இந்த 7 ராசிக்கு பலன் சொல்கிறேன். ஓகே நேர்களே, 7 ராசி நேர்களுக்கு கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். அதுபோக இன்றைக்கி ராமநவமியை முன்னிட்டு ரவி யோகம்னு ஒரு யோகம் உருவாயிருக்கு. அடுத்த வர காலகட்டத்துக்கு அந்த யோகம் சில ராசிகளுக்கு இருக்குது. அதை முன்னிட்டு தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் பலன் போட்டிருக்கிறேன். அது வீடியோ தனியாக வரும். அந்த வீடியோவும் பாருங்கள். அதில் குறிப்பிட்ட சில காரணங்கள் சொல்லியிருக்கிறேன், சில அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். ஓகே நேர்களே, இந்த நட்சத்திர தாரா பலன்கள், இந்த 7 ராசியில் உள்ள நட்சத்திர தாரா பலன்கள் என்னென்ன இருக்குது அதை சொல்கிறேன். மூலம், போராடம், திருவோணம், அஸ்தம், உத்திரட்டாதி, ரேவதி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், சுவாதி, இந்த 10 நட்சத்திரத்துக்குமே தாரை பலன்கள் இருக்குது. அதனால் அடிப்படையில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தகுதியான நாளாகவே இருக்குது. ஏப்ரல் 18ஆம் தேதி மூலம், போராடம், திருவோணம், அஸ்தம், உத்திரட்டாதி, ரேவதி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், சுவாதி. இதில் மூலத்துக்கு சந்திராஷ்டம் இருந்தாலுமே மற்ற காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். புதுசாக இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து ராசி பலன்கள் நான் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து குரு பலன் சொல்லுவேன். குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள், மெகா யோகம் உள்ள நட்சத்திரங்கள், அது ரொம்ப முக்கியம். ராசி பலன்களை நான் ஒரு ஃபார்மில் சொல்கிறேன் நேர்களே. அதுக்கடுத்து குரு பலம் உள்ள நட்சத்திரத்தை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இப்போ அப்படி பார்த்தோம்னா ராசி பலன் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம் இருக்க தான் செய்யுது. இருந்தபோலும் ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்புறது. தைரியமாக இருப்பீங்க, காரியமாக இருப்பீங்க, வீரமாக இருப்பீங்க. தைரிய சனாதிபதியும் புத்திர சனாதிபதியும் விரிய சனாதிபதியும் சந்திரன் பார்க்குறாரு, வளர்பிறை சந்திரன் பார்க்குறாரு. சந்திரமங்கல யோகம் 3ஆம் இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு 3ஆம் இடம் வலுப்புறதுனால இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொலைதூர பயணங்கள் இருக்கும். எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வருவீங்க. உத்தியோக எங்கேனாச்சும் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். சுப விரயங்கள் இருக்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசிக்கு 8 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறனால தகப்பன வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். தகப்பன வழியில் சில செலவுகள், மருத்துவ செலவுகள், சில கான்ட்ரவர்ஷன், கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் அதை பார்த்து அனுசரித்து போங்க. ஓகே, தனுசு ராசிக்கு மற்றபடி பார்த்தோம்னா
பயணங்கள் ஏற்பட்டு சோர்வு இருக்கும். எதனாச்சும் ட்ராவல் போய்ட்டு வந்து கொஞ்சம் டயர்னஸாக இருப்பீங்க. எதிர்பாராத சில பண வரவும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு மதிப்பு இருக்கும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுவீங்க, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் இருக்கும். வேலை விஷயமாக உத்தியோக ரீதியாக சில ஆலோசனைகள் கிடைக்கும். மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தர்ம காரியங்கள் தான தர்மம் செய்வீங்க, அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். நல்ல ஒரு புகழ் இருக்கும் உங்களுக்கு. சரியா? சொசைட்டியில் நல்ல ஒரு அந்தஸ்து புகழ் கிடைக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் பெரிய மனுஷ தோரணையில் இருப்பீங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூல நட்சத்திரம் சந்திராஷ்டிரம் இருந்தாலுமே கொஞ்சம் சோர்வெல்லாம் சரியாகி கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. போராட்டத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். உத்திராடம் பிறருடைய ஆலோசனை கிடைக்கும். அடுத்து மகரத்துக்கு 8ல் சந்திரன் இருக்கிறாரு. சரியா? 2ஆம் இடம் வலுப்புறது. வாக்கு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க தாயாரோட கை ஓங்கி இருக்கும். அதுபோக நீங்கள் குடும்பத்துக்கு முக்கியமான ஆளாக இருப்பீங்க. குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும். மூத்த சகோதரர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரனால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவர் மூலியம் குடும்பத்துக்கு பணம் வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் மகர ராசியை சேர்ந்த வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. சரியா? இரவு நேர பயணத்தை தவறுங்க. அப்படியே போனாலும் அதுக்குண்டான அமைப்பை வச்சுக்கோங்க. சரியா நேர்களே? உங்கள் சிந்தனை போக்கில் கவனம் இருக்கணும். சிந்தனை சிதறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்ககிட்ட உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. சரியா? நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரியும். இது மாதிரி நேரத்தில் நமக்கு வேண்டியவர்கள் யார், வேண்டாதவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சில அசௌகரிய கோளாறு வரும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க வாடிக்கையாளர்கிட்ட அனுசரித்து போங்க. சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல பேர் எடுக்கலாம். அமைதியாக இருக்க வேண்டிய நாள் மகர ராசிக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருவோணம் கொஞ்சம் டிலே ஆகும், காலதாமதமாகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு போகணும். அவிட்டத்துக்கு நல்லா இருக்குது. ஓகே, நன்மைகள் உண்டாகும். அடுத்து கன்னி ராசி. காலபுருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம். கன்னி ராசிக்கு விரயமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. 3-8 கூடியவன் சுபத்துவமாக இருக்கிறனால வெளிநாடு வெளி மாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும். தாயாரோட ஆதரவு கிடைக்கும். தாய்மாமனோட ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு 6ஆம் இடம் வளர்க்கறதுனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும். இருந்தபோதிலும் சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் அலைச்சலுக்கு பின்னாடி தான் முடியும். வாகனங்களால் சில விரயம் இருக்கும். லாபமும் இருக்கும், சில விரயங்களும் இருக்கும். வண்டிக்கு என்ன எஃப்சிக்கு போகிறது, வண்டியை புதுப்பிக்கிறது, வண்டிக்கு சில ஸ்பேர் பாக்ஸ் வாங்கி போடுறது, இப்படி சில சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள் விஷயத்தில் புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரியம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல வியாபாரத்தில் தொழிலில் கொஞ்சம் மத்தியமமாக தான் இருக்கும். வேலை பார்க்குறவங்க உடன் வேலை பார்க்குறவங்க மந்தமாக தான் இருப்பாங்க. அதனால் தொழில் முனைவோர்கள் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட எரிஞ்சு விழாதீங்க. சரியா? வேலை பார்க்குறவங்க அந்தளவு வேலை பார்க்க மாட்டானுங்க, ஓபி அடிப்பானுங்க. கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதுலேயும் விவேகத்தோடு இருக்கிறது நல்லது. ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யலாம். ஓகே. அதிர்ஷ்ட எண் கன்னிராசிக்கு வடக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், ஒயிட். உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு அலைச்சலாக தான் இருக்கும். அங்கிட்ட அலைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கும். மத்தியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். வீரமாக தடார்னு இருக்காதீங்க. கொஞ்சம் விவேகமாக இருந்தீங்கன்னா வெற்றியான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு எப்படி இருக்குது? மீனராசிக்கு கோவப்படாமல் இருக்கணும். சரியா? 6இல் சந்திரன் நல்ல அமைப்பு தான். சரியா? வளர்பிறை சந்திரன் தேக அறைக்கு நல்லாயிருக்கும். நாள்பட்ட நோயிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எதிரிகளால் இந்த பிரச்சனை இருக்காது. எதிரிகளை அடித்து தோசம் பண்ணிடுவீங்க. உங்கள் கை ஓங்கி இருக்கும். எங்கேயுமே பண வரவு தாராளமாக இருக்கும். அதிலிருந்த டிலேயெல்லாம் சரியாகி பண வரவு சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடம் வளர்ப்புறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கும். விரயமும் இருக்கும். சுப விரயமும் இருக்க தான் செய்யும். குடும்பத்துக்காக கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. தாப்பனார் விஷயத்துலேயும் சில விரயம் இருக்கும். தாப்பனார் கூட சேர்ந்து வெளியும் போயிட்டு வருவீங்க. விரயமும் இருக்கும். வெளியே போயிட்டு வந்தாலே விரயம் தானே. விட்டு வெளியே போயிட்டு வந்தாலே செலவு தான். அந்த அமைப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நல்லபடி சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசு கான்ட்ராக்டுகள், சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கமிஷன் கான்ட்ராக்ட்லாம் நல்லபடியாக அனுகூலமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக வரும். எதுவும் வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அதோட தீர்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு.
வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு அனுகூலம் இருக்கும். வியாபாரத்தில் ஒரு தடைகள்லாம் இருக்காது. வியாபாரம் வந்து ஸ்மூத்தாக போகும். உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களோட செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் மற்றவங்களோட பாராட்டை பெறுவீர்கள். நிதானமாக இருக்கணும். தானத்திலே சிறந்தது நிதானமாக இருந்தீங்கன்னா மீனராசிக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4ஆம் பாதம். கொஞ்சம் தாமதங்கள்லாம் விலகி சரியாயிரும். சரியா? கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. ரெஃப்ரெஷ் ஆகி நல்லா இருப்பீங்க. உத்திரட்டாதி ஓரளவு ஜட்ஜ்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய தீர்ப்பு நல்லாயிருக்கும். உங்களை பற்றிய புரிதல் மற்றவங்களுக்கு ஒரு திருப்தியை தரும். நல்லாவே பார்க்கப்படுகிறது. ரேவதிக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே. அடுத்து வந்து மிதுனம். 3இல் சந்திரன். நல்ல அமைப்பு தான். சரியா? பெண்களால் நல்ல ஏற்றம் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் ஒரு புரிதல் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும் சுவைக்கும். வீட்டுக்கு தேவையான துணிமணிலாம் வாங்கி கொடுப்பீங்க. கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும் அனுகூலமாக பார்க்கப்படுகிறது. 8, 9 கூடியவன் வலுப்புறதுனால உங்களுக்கு வந்து தேக அறைக்கு நல்லபடியாக இருக்கும். தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாப்பனால் ஒரு பொருள் வரவு இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதரன் வழியில் நல்ல ஒரு சிறப்பு தரும். பேச்சு. உங்கள் பேச்சு வந்து சிறப்பாக இருக்கும். பேச்சால் நிறைய காரியத்தை சாதிப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடன் பிறந்தவங்களால் ஆதாயம் இருக்கும். அரசு தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். சரியா? வீட்டில் எதனாச்சும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, ரெனோவேஷன் ஒர்க் இருக்கும். இல்லைனா வண்டி வாகனத்தில் சில பழுதுகளை பார்ப்பீங்க. அதே போல் சில சுபகாரியங்களுக்கு நீங்கள் முன்னிலை நின்று காரியத்தை முடித்து கொடுப்பீங்க. குடும்பத்தில் சில விசேஷத்துக்கு நீங்கள் லீடு பண்ணுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். வியாபாரத்தை வந்து எப்படி அடுத்து பெருக்கலாம், வியாபாரத்தை எப்படி வளர்க்கலாம், எதிர்காலத்தில் வியாபாரத்தை எப்படி கொண்டு போகலான்னு ஐடியா வைப்பீங்க. அதுக்கு வேண்டியான வியூகங்களை வைப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு உயர் அதிகாரிகிட்ட மதிப்பு இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களை நல்லபடியாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. உங்கள் மேலே ஒரு மதிப்பு கிடைக்கும். கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். விரயமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மிதுன ராசிக்கு வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், கிரே கலர். மிருகசிரிச நட்சத்திரம். மிருகசிரிசம் 3, 4. அனுகூலமான நாள். திருவாதிரைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையுடன் இருக்க வேண்டும். புனர்பூசத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். சரி, நேரில் அடுத்து நம்ம வருஷப்படி கடகராசி. ஆமாம், கடகம் ஒன்று இருக்குது. கடகம் 2இல் சந்திரன். வளர்பிறை சந்திரன் தான். வாக்கு சாதுரியம் நல்லபடியாக இருக்கும். நல்ல இனிக்காக பேசுவீங்க. குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். தக அறைக்கு நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. குலதெய்வத்தோட அருள் இருக்கும். அதிர்ஷ்டம் கைகூடும். அதுபோக வந்து தொழில் நல்லா இருக்கும். சரியா? தொழில் முனைவோர்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, கேட்ரிங்கு, டீ ஷாப், காஃபி ஷாப், இப்படி நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விதமாகவே இருக்கும். கணவன் மனைவி கிட்டே இருந்து வந்த கருத்து வேறுபாடு சரியாக போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து சந்தோஷமாக இருப்பீங்க. இழுபறியான சில விஷயங்களை ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். சரியா? அது உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில், தொழிலில் சில நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க. வெற்றி அடைவீர்கள். தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸான நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி. சில அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்டு கொடுக்கும். சரியா? அனுபவமே ஆசான். அதனால் சில அனுபவங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை புரட்டு போடுற அளவுக்கு சில அதிசயமான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாக தான் பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச 4ஆம் பாதம். கருத்துக்கள்லாம் நீங்கி நல்லபடியாக இருப்பீங்க. மனசில் ஒரு மனக்கவலை நீங்கிறோம். சிறப்பாக இருப்பீங்க. புனர்பூசம் ஒரு புரிதல் உண்டாகும். மற்றவங்க எப்படி, நம்ம எப்படி அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் ஒரு சுய பரிசோதனை பண்ணுவீங்க. ஆயில்யம் புதுசாக ஒரு முடிவுக்கு வருவீங்க. ரெஃப்ரெஷ் ஆவீங்க. சரியா? ஒரு புதிய முடிவை எடுத்து அதுபடி போவீங்க. அடுத்து துலாம் ராசி. துலாமுக்கு வந்து 11இல் சந்திரன். நல்ல அமைப்பு தான். சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்தம் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களால ஒரு நல்லபடியாக இருக்கும். ஒரு தொலைதூரத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும். கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும். சுகப்படுவீர்கள். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். சொந்த பந்தம், உறவினர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. தாயாரோட அன்பு கிடைக்கும். வண்டி, வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அருமையான காலமாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி வியாழக்கிழமை.
துலாம் ராசிக்கு எப்படி சார் இருக்குது? மனதில் ஒரு முன்னேற்றமாக இருக்கும். மனதில் ஒரு முன்னேற்றத்துக்கான சிந்தனை அதிகம் இருக்கும். சிந்தனையை செதுக்குவீங்க. சரியா? நண்பர் விஷயத்தில் ஒரு அனுகூலம் இருக்கும். வெளி வட்டாரத்தில் ஒரு மதிப்பு இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். வேலை ஆட்களை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். மனதில் இருந்த கவலைகள் படிப்படியாக குறையும். வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். அதனால் நல்ல பேர் கிடைக்கும். வெற்றி வெற்றி கிடைக்கும் நாளாக துலாம் ராசிக்கு பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சுவாதி புரிதல் அதிகரிக்கும். புரிதல் அதிகரிக்கும்னா என்ன? நல்ல மற்றவங்ககிட்ட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பீங்க. சரி, அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். விசாகம் நல்ல டேலண்டாக இருப்பீங்க. திறமைகள் வெளிப்படும். எந்த ஒரு வேலையும் நாசுக்காக நல்லபடியாக செஞ்சு பேர் எடுப்பீங்க. ஓகே, இப்போ 7 ராசிக்குமே ஒரு ஷார்ட் ஃபார்மில் பாலன்னு சொல்லியிருக்கிறேன். தனுசு, மகரம், கன்னி, மீனம், மிதுனம், கடகம், துலாம். ஓகே நேயர்களே, இப்போ இந்த வீடியோவுடைய முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். முக்கியமான பகுதி நட்சத்திர பலன்கள். குருவுடைய யோகம், குரு பலம் உள்ள நட்சத்திர பலன்கள். குரு பகவான் டெய்லி சில நட்சத்திரத்துக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு, தன்னுடைய கருணையை கொடுக்குறாரு. அந்த கருணை பெற்ற நட்சத்திரங்கள், குரு பகவானுடைய அனுகூலம் பெற்ற நட்சத்திரங்கள் அன்றைக்கி ஜொலிக்கும். எந்த வகையில் ஜொலிக்கும்னா, குரு ஒரு பொன்னானன். ஒன்று தங்கமாக ஜொலிக்கும், இல்லை பொண்ணாக ஜொலிக்கும், இல்லைனா மண், பொண்ணு, பெண்ணு 3 மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். மண்ணாசையும் இருக்கும், பெண்ணாசையும் இருக்கும், பொன்னாசையும் இருக்கும். இந்த 3ம் சிலவர் கிடைக்கும். அதுவும் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு, ஒரு ஆனஸ்ட்டை கொடுப்பாரு, பக்தியை கொடுப்பாரு, நல்ல ஒரு புரிதலை கொடுப்பாரு. மனிதனாக வாழ வேண்டிய அனைத்து தகுதியும் கொடுக்குற ஒரு கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய அனுக்கிரம் பெற்ற நட்சத்திரங்கள் இதோ 9 நட்சத்திரங்கள். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, ரேவதி, மிருகசிரிசம், ஆயில்யம். இந்த 9 நட்சத்திரத்துக்குமே குருவோடைய பலன் இருக்குது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, ரேவதி, மிருகசிரிசம், ஆயில்யம். ஓகே நேயர்களே, அடுத்து இந்த வீடியோவின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். அது மெகா யோகமுள்ள நட்சத்திரங்கள். எதுலேயுமே நம்பர் 1 இருக்குல்ல, அந்த நம்பர் 1 பெறுகிற நட்சத்திரங்கள், லக் அடிக்கிற நட்சத்திரங்கள், கிஃப்ட் அடிக்கிற நட்சத்திரங்கள், ஜாக்பாட் அடிக்கிற நட்சத்திரங்கள், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா? அதிர்ஷ்டமான நட்சத்திரம், அமர்க்கலமான நட்சத்திரம், அட்டகாசமான நட்சத்திரம், செமையான நட்சத்திரம், சூப்பரான நட்சத்திரம், என்ன இப்படி மாஸ் காட்டுற நட்சத்திரம். ஏன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் சில வார்த்தைகளை சொன்னால் தான் அவங்கள ரீச் ஆகுது. சரியா? முந்தியெல்லாம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, படம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சூப்பர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க மக்கள் மத்தியத்தில். அதுக்கு முன்னாடி என்னென்னா, மாசாக இருக்கடா படம், மாசாக இருக்கடா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ செமையாக இருக்கடா, எதை செஞ்சாலும் செம்ம தான். ஒரு வாழைக்காய் பச்சி சாப்பிட்டாலும் செமையாக இருக்குது, ஒரு ஜாசை ஊற்றி சாப்பிட்டாலும் செமையாக இருக்குது. அது மாதிரி செமையாக இருக்கிற நட்சத்திரங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஜெனரேஷனோட நம்ம ஒத்து போகணும். அது முக்கியமான விஷயம். இந்த வீடியோ கேட்குறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு @% ஜெனரேஷன் எப்படி இருக்குது அதோடு ஒத்துப்போங்க. காலத்தோடு ஒத்து போனாலே கவலைகள் குறைஞ்சி போயிடும். சரியா? அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. காலம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறிக்கிட்டே இருக்கிற காலத்தில் நம்ம குணநலங்களையும் மாற்றிக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்டட் ஆகிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் குறைஞ்சி போயிடும். சரியா? ஏன்னா இந்த மக்களோட தான் வாழணும். நம்ம ஒன்றும் புதுசாலாம் செய்ய முடியாது. எனக்கு வயசு இப்போ 50 வயசு ஆச்சுன்னா 20 வயசு பையன் எப்படி இருக்கானோ அவங்க கூட நான் கோஆர்டினேட் பண்ணி போனால் தான் தெருவில் போக முடியும். நான் என் காலத்தில் நினச்சிட்டு 1980 இருந்த மாதிரி நினச்சேன்னா அது நடக்காது. சரியா நேயர்களே? ஜோதிடங்கிறது வேறு, ஆனால் புது அறிவுங்கிறது வேறு. ஓகே, நான் கொஞ்சம் ஸ்கிப்பாகி வந்துட்டேன். ரைட்டு. மெகா பலன்கள் உள்ள அந்த செமையான நட்சத்திரம், மாசான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவோணம், அஸ்தம், ரேவதி, ஆயில்யம். சரியா நேயர்களே? இந்த 4 நட்சத்திரத்துக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருவோணம், அஸ்தம், ரேவதி, ஆயில்யம் இந்த 4 நட்சத்திரத்துக்கும் மிகச்சிறப்பாக யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வரிசையில் நான் டெய்லி வீடியோ போடுறேன். இந்த 7 ராசிக்கும் தொடர்ந்து போடுறேன். அதுபோல் மற்ற ராசிக்கும் போட்டுட்டு தான் இருக்கிறேன், கலந்து தான் போடுறேன். கிரக பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், மற்ற எதாக இருந்தாலும் சரி அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி கூட தனுசுக்கும் மீனத்துக்கும் அந்த ராமநவமியை முன்னிட்டு உண்டாகிற ரவி யோகத்தை போட்டிருக்கிறேன். பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம். என் நாலேஜுக்கு கூட நான் பார்த்து சொல்லுவேன். நீங்கள் கேட்குறது கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. தமிழில் டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் பியூர் இங்கிலீஷில் தமிழ் டைப் பண்ணுங்கள். தங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க. அதை என்னால் ரீட் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. சரியா? அதாவது ஒன்று தமிழில் தூய தமிழில் டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். நான் புரிஞ்சுக்கிடுவேன் நான். சரியா? அப்படி பண்ணுங்கள், எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்டை படிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். நேரங்காலம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அதை கருதிக்கு தான் கேட்குறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவேன். நன்றி நேயர்களே. எல்லாமல் இறைவன் இந்த 7 ராசி நேயர்களுக்கும், தனுசு, மகரம், கன்னி, மீனம், மிதுனம், கடகம், துலாம்
ஏழு ராசி நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.